வெல்கம் பேக் ஃபோக்ஸ். நான் உங்கள் ஹோஸ்ட் சக்தி. ஸ்குவிட் கேம் சீசன் 3 பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சில பேர், நல்லா இருக்கு ஆனால் எண்டிங் பிடிக்கலன்னு சில பேர், இதில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு எண்டிங் சுத்தமாக பிடிக்கல, பட் அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பேசுவோம். இப்பொழுதுக்கு இந்த சீசன் 3யோட எண்டிங் அண்ட் போஸ்ட் கிரெடிட் சீனை பிரேக் டவுன் பண்ணிடுவோம். இந்த சீசன் 3 தான் ஃபைனல் சீசன் அப்படின்னு டைரக்டர் கன்ஃபார்ம் பண்ணும்போது நான் கூட அவ்வளோதான் நினைச்சேன். ஆனால் இது கீஹூனுக்கு தான் ஃபைனல் சீசன் அப்படின்னு. கீஹூனை தவிர மற்ற எல்லாருக்கும் நல்ல எண்டிங்கை கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனையுமே கொடுத்து அமெரிக்கன் ஸ்குவிட் கேமுக்கான அடித்தளத்தையுமே போட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எண்டிங்கை பத்தி பார்ப்போம், அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் கிரெடிட் சீனை பத்தி பார்ப்போம். ஸோ ஃபைனல் கேம் வந்து ஸ்கை ஸ்குவிட் கேம். இந்த கேம்ல மொத்தமா அந்த குழந்தையையும் சேர்த்து 9 பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. இந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டின்னர் சீக்வன்ஸ்லயே அந்த விஐபிஸ்லாம் வந்து இவங்க நெக்ஸ்ட் கேம் வேணாம், இந்த அமௌண்ட்டே போதும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓட்டிங்ல எக்ஸ் டீம் தான் வின் பண்ணோம், ஃபைனல் கேமும் நடக்காது, நமக்கு ஒரு ஃபன்னே இருக்காது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அதுக்கு ஃப்ரண்ட்மேன் கண்டிப்பா அப்படி நடக்காது, அடுத்த கேம் ஈஸின்னு தெரிஞ்சா எல்லாரும் இந்த கேம் விளையாடணும்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் கேமுக்கான க்ளூவை அந்த ஓட்டிங்குக்கு முன்னாடி பிளேயர்ஸ் கிட்ட சொல்றாரு. அதுவரை இந்த பணம் போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பிளேயர்ஸ் மத்தியில அடுத்த கேமுக்கான க்ளூ தெரிஞ்சதும் அவங்க மனசு மாறிடுது. அந்த க்ளூ என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் கேம்ல யாரு எலிமினேட் ஆகணும் அப்படின்னு பிளேயர்ஸை டிசைட் பண்ணிக்கலாம். இதனால பிளேயர்ஸ்லாம் ஓவுக்கு தான் ஓட் பண்ணி அந்த கேமை வந்து கண்டினியூ பண்றாங்க. இதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட்மேன் கீஹூனை கூப்பிட்டு ஒரு நைஃபை கொடுத்து இந்த நைஃபை வச்சு மற்ற பிளேயர்ஸை கொன்னுட்ட அப்படின்னா ஃபைனல் கேம் நடக்காது, இந்த குழந்தையையும் நீ காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்மேனுக்கான அந்த பிளாஷ்பேக் சீக்வன்ஸை காமிக்கிறாங்க. ஃப்ரண்ட்மேன் இதுக்கு முன்னாடி பிளேயர் 132 இந்த கேம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஃபைனல் கேம் வரைக்கும் வந்திருப்பாரு. இதே மாதிரியே அவரு கூட இன்னும் நிறைய பேர் ஃபைனல் கேமுக்கு இருந்ததுனால இல்லாம் இதே ஆப்ஷனை ஃப்ரண்ட்மேனுக்கு வந்து கொடுத்திருப்பாரு. ஆனா கீஹூனுக்கு ஃப்ரண்ட்மேன் இந்த பேபியை காப்பாத்துறதுக்காக இந்த நைஃபை கொடுக்கறாரு. இல்லாம் ஏன் அப்ப ஃப்ரண்ட்மேனுக்கு இந்த நைஃபை கொடுத்தாரு, அந்த அளவுக்கு ஃப்ரண்ட்மேன் அப்ப பிளேயரா என்ன பண்ணாரு அப்படிங்கிறது தெரியல. அத ஃப்ரண்ட்மேனோட ஸ்பின் ஆஃப்ல சொன்னா நல்லா இருக்கும். எனவே அந்த நைஃபை வச்சு கீஹூன் மற்ற பிளேயர்ஸை கொல்லலாம் அப்படின்னு போனாலும் அவரால் கொல்ல முடியாது. அவர் ஃபர்ஸ்ட் கொல்ல போனது வந்து பிளேயர் 100 தான். ஹைட் அண்ட் சீக் கேம்ல பாத்தீங்க அப்படின்னா பிளேயர் 388 கீஹூன் போட்டு தள்ளி இருப்பாரு. என்ன கேட்டா அங்கேயே இவரோட கேரக்டர் அப்படிங்கிறது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு பிளேயர் 388 பெரிய தப்பெல்லாம் பண்ணல. அவனோட சின்ன வயசுலயே அவனோட ஃபாதரால அபியூஸ் பண்ணி தான் வளர்ந்துருப்பான். அதனால அவனோட சிஸ்டர்ஸ் கூட தான் அவனோட சைல்ட்ஹுட்டையுமே ஸ்பெண்ட் பண்ணிருப்பான். அதனால தான் அந்த காங்கி கேமை கூட ஈஸியா அவனால வின் பண்ணிருக்க முடியும். ஸோ பிளேயர் 388 வந்து அந்த புல்லட்ஸை எடுத்துக்கிட்டு வந்திருந்தாலும் இவங்க ஃப்ரண்ட்மேன் கூட ஃபைட் பண்ணி வின் பண்ணிருப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். கண்டிப்பா வின் பண்ணிருக்க முடியாது. பட் இவர் ஒரு கோவத்திலையும் அந்த கில்ட்லையும் அவனை வந்து போட்டு தள்ளியிருப்பாரு. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளேயர் 388 விட இந்த பிளேயர் 100 டிசர்வ்டா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இவராலாம் முன்னாடி கேம்லயே போட்டு தள்ளி இருந்திருக்கணும். பட் ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. சோ கீஹூன் அந்த நைஃபை வச்சு யாரையும் கொல்லல. ஃப்ரண்ட்மேனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அவர் அந்த டைம்ல அதாவது அவர் வின் பண்ண மத்தவங்களை கொன்னது அப்படிங்கிறது சரிதான் அப்படின்னு. கீஹூனும் அதை தான் பண்ணுவான், அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் கீஹூனுக்கு அந்த நைஃபை கொடுத்திருப்பாரு. பட் கீஹூன் நான் உன்ன மாதிரி இல்ல, மனுஷங்கள்ல நல்லவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு ஃப்ரண்ட்மேனுக்கு சொல்ற விதமா யாரையும் போட்டு தள்ளாம அடுத்த கேமுக்கு எல்லா பிளேயர்ஸும் போயிருப்பாங்க. ஃபைனல் கேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கை ஸ்குவிட் கேம். இந்த கேமை இவங்க ஒரு உயரமான பிளேஸ்ல தான் விளையாட போறாங்க. சர்க்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் அப்படின்னு 3 தூண் இருக்கும். ஒரு தூண்ல இருந்து அடுத்த தூணுக்கு போறதுக்கு முன்னாடி கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு பிளேயரை எலிமினேட் பண்ணணும். அந்த கேமை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு பட்டனமே கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் பட்டனை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் 15 மினிட்ஸ் டைம் அதுக்குள்ள யாரையாவது கீழே தள்ளி விடணும். இந்த ஃபைனல் கேம்ல பிளேயர் 456 333 அந்த மின்சு இதை தாண்டி அந்த பிளேயர் 100 கூட ஓகே தான் ஃபைனல் கேம்ல வந்ததுக்கு. பட் இதுக்கு முன்னாடி கேரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காத பிளேயர்ஸ் ஒரு 4 பேரை இறக்கி விட்டதெல்லாம் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க 4 பேரும் டம்மி கேரக்டர்ஸ் அப்படிங்கிறதுனால எப்படியும் சாக தான் போறாங்க அப்படின்னு நமக்கு முன்னாடி தெரிஞ்சிருது. இதே ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸை ஃபைனல் கேம்ல இறக்கி விட்டுருந்தாங்க அப்படின்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். யாரு வின் பண்ணுவா, எப்படி இவங்க சாக போறாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த கேம்ல ஒருத்தரா எலிமினேட் ஆகி கடைசியில நம்ம கீஹூன், அந்த பேபி அண்ட் அந்த பேபியோட ஃபாதர் பிளேயர் 333 தான் ஃபைனல்ல இருக்காங்க. இங்க இந்த பிளேயர் 333 வந்து அவன் வின் பண்றதுக்காக அவனோட குழந்தையவே கீழே போட பிளான் பண்ற மாதிரி தான் அமைச்சிருப்பாங்க. இந்த கேரக்டரோட ரைட்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே வீக்கான ரைட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளேயர் 222 கிட்ட உன்னையும் இந்த குழந்தையும் காப்பாத்த எத்தனை பேரை வேணாலும் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா ஃபைனல்ல இவன் வின் பண்றதுக்காக அவன் குழந்தையவே கீழே போட போறான் அப்படிங்கறதெல்லாம் அந்த கேரக்டரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. சோ கீஹூன் பிளேயர் 333 கூட ஃபைட் பண்ணி பிளேயர் 333 வந்து கீழே விழ போக அப்ப கூட நம்ம கீஹூன் வந்து அந்த பிளேயரை காப்பாத்த தான் ட்ரை பண்ணிருப்பாரு. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையவே கொல்ல ட்ரை பண்றான்.
அவனையவே இவர் கொல்லாம காப்பாத்த தான் ட்ரை பண்றாரு. இப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு கோவத்துல ஒரு பிளேயரை போட்டு தள்ளுறாரு அப்படிங்கறதெல்லாம் ஏத்துக்க முடியாத ஒரு சீக்வன்ஸ் தான். சோ அந்த பிளேயர் 333 வந்து கீழே விழுந்துடுறான். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த கேமை ஸ்டார்ட் பண்றதுக்கான பட்டனை பிரஸ் பண்ணாம விட்டுறாங்க. இதனால கீஹுன் அந்த குழந்தை வாழணும் அப்படிங்கிறதுக்காக தன்னையவே சாக்ரிஃபைஸ் பண்ண முடிவு பண்றாரு. அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் மேனையும் விஐபிஸையும் பார்த்து we are not horses, we are humans and humans are அப்படின்னு சொல்லி அந்த சீக்வன்ஸா முடிக்கிறதுக்குள்ளேயே கீழே விழுந்திருப்பாரு. ஆக்சுவலி இது ஆடியன்ஸான நம்மள பார்த்து பேசுற மாதிரி தான் இருக்கும். அந்த ஹியூமன்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்டாவே விட்டுருப்பாங்க. அந்த இடத்துல என்ன வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ப்ரோ ஹியூமன்ஸ் ஆர் ஹோப் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது, பட் அது ஓகே தான். ஆனா அதை விட பெட்டரான ஒரு வேர்ட் we are not horses, we are humans and humans are not entertainment. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் அந்த விஐபிஸ்க்கும் சரி ஃப்ரண்ட்மேனுக்கும் சரி ஒரு செம்மையான பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்டா இருக்கும். இந்த வேர்டு தான் அந்த ஸ்குவிட் கேம் வேர்ல்டுக்கு செட் ஆகும். ஸோ கீஹோன் அந்த பேபிக்காக அவரோட லைஃபை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணது அப்படிங்கிறது ரொம்பவே எமோஷனலா இருந்துச்சு. அண்ட் இதை சோல்ஜர் 11 அந்த மானிட்டர்ல பார்த்துட்டு இருக்காங்க. தான் பொண்ணு இல்லாத உலகத்துல தான் மட்டும் வாழ்ந்து என்ன பண்றது அப்படின்னு சூசைட் பண்ண போனவ இப்பொழுதுக்கு கீஹன் ஒரு குழந்தைக்காக தான் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணதை பார்த்துட்டு எல்லாருமே கெட்டவங்க இல்ல நல்லவங்களும் இந்த வேர்ல்டுல இருக்கிறாங்க, ஒருவேளை இவ பொண்ணு உயிரோட இருந்தா அப்படின்னா அவளுக்கு ஒரு அம்மா தேவை அப்படின்னு அங்கிருந்து இந்த சோல்ஜர் 11 வந்து எஸ்கேப் ஆகியிருப்பா. இதுக்கடையிலே கோஸ்ட் கார்டு அந்த ஐலாண்டை நெருங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஃப்ரண்ட்மேனுக்கு தெரிஞ்சதும் எவாக்குவேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. விஐபிஸ் அண்ட் கார்ட்ஸ் எல்லாருமே அங்கிருந்து தப்பிச்சும் போயிடுறாங்க. அண்ட் கீஹன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய ஃப்ரண்ட்மேன் போய் எடுக்கும்போது ஃபைனலா அந்த டிடெக்டிவ் வந்து ஃப்ரண்ட்மேனை மீட் பண்றாரு. மீட் பண்ணி ஏதாச்சும் பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா டிடெக்டிவ் கேட்ட ஒய் அப்படிங்கிற கேள்விக்கு கடைசி வர பதில் சொல்லாம போயிடுவாரு ஃப்ரண்ட்மேன். இதுக்கப்புறம் அவ்வளவுதான் இந்த ஸ்குவிட் கேம் முடிஞ்சது. ஃபைனலா எல்லா கேரக்டர்ஸும் என்ன பண்றாங்க அப்படின்னு அந்த லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் வந்து அமைச்சிருப்பாங்க. அதுல ஃப்ரண்ட்மேன் வந்து பிளேயர் 222 குழந்தையையும் 45.6 பில்லியன் ஓன் இருக்க டெபிட் கார்டையும் அந்த டிடெக்டிவ் கிட்ட விட்டுட்டு போயிடுறாரு. அங்க அவன் உயிரை கொடுத்து விளையாண்டா இவரு ஜாலியா ஐலாண்டை சுத்தி வந்து மொத்த அமௌண்ட்டையும் தட்டிக்கிட்டு போயிட்டாரு. அதர் சைடு ஊசியாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி அந்த பிங்க் மோட்டலை டேக் ஓவர் பண்ணி அதை ரெடி பண்ணி நடத்த போறாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இவருடைய அந்த எண்டிங் தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையான எண்டிங். பட் அதையும் எப்படி நல்லா விட முடியும் அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் வந்துட்டு இவரு டிடெக்டிவ் மேல சந்தேகப்படுற மாதிரி வச்சிருப்பாரு. கீஹோனோட பணத்தை வந்து இவரை தான் எடுத்திருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி. அந்த இடத்துல வந்து அவர் ஸ்ட்ராங்கா சொல்லி இருந்திருக்கணும் அந்த போலீஸ் வந்து பணத்தை எடுத்திருக்க மாட்டாரு அப்படின்னு. பட் ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் அவர் யோசிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ அந்த மோட்டல்ல இருந்த கீஹோனோட எல்லா பணத்தையும் ஃப்ரண்ட்மேன் தான் எடுத்துட்டு போய் ஒரு டெபிட் கார்டுல போட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் LA அதாவது லாஸ் ஏஞ்சலஸ்க்கு போறாரு. அங்கதான் இப்பொழுதுக்கு கீஹோனோட பொண்ணும் அவரோட ஒய்ஃபும் இருக்காங்க. சோ கீஹோனோட பொண்ணு கிட்ட உங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னும் இது உங்க அப்பாவோட பிலாங்கிங்ஸ் அப்படின்னும் பிளேயர் 456 அந்த ட்ராக் சூட்ஸ் அண்ட் அவருடைய அமௌண்ட் அந்த டெபிட் கார்டையும் கொடுக்கறாரு. அதே சமயம் கேங் நோவல் அந்த சோல்ஜர் 11 அவளோட டாட்டர் சைனால இருக்கிறா அப்படின்னு சீசன் 1ல சேபியாக்கு ஹெல்ப் பண்ண அந்த பர்சன் சொல்ல இப்பொழுதுக்கு அந்த சோல்ஜர் 11 வந்து அவ டாட்டரை தேடி போய்கிட்டு இருக்கா. இதுக்கடையில பிளேயர் 246 மீட் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனா பிளேயர் 246க்கு தெரியாது இவங்க தான் இவரோட உயிரை காப்பாத்தினாங்க அப்படின்னு. அண்ட் இங்க உட்கார்ந்து இருக்கிறது யாருன்னு யாராவது நோட் பண்ணீங்களா? இவரு தான் இந்த ஸ்குவிட் கேமோட கிரியேட்டர் அண்ட் டைரக்டர் ஹவாங் டோங் ஹியூக். கடைசியில மாசா ஒரு கேமியோ கொடுத்திருக்காரு. அண்ட் ஃபைனலி ஃப்ரண்ட்மேன் கீஹோன் பொண்ணு வீட்டுல இருந்து கிளம்பும் போது ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு லேடி ஒரு ஹோம்லெஸ் மேன் கூட டக்சி விளையாண்டுட்டு இருக்காங்க. சோ இந்த ஸ்குவிட் கேம் அப்படிங்கிறது கொரியால மட்டும் இல்ல குளோபலா நடந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கறத இங்க கன்ஃபார்ம் பண்றதை தாண்டி அமெரிக்கன் ஸ்குவிட் கேமுமே கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான இந்த போஸ்ட் கிரெடிட் சீனையுமே அமைச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஆன்டி யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். இவங்க தான் கேட் பிளான்செட். இவங்களோட மூவிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன், பேபிள் ரெண்டுமே பிராட் பிட் படம். இதை தாண்டி கேரல், ஓசன் சைட் அப்படின்னு பல படங்கள் ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஈவன் தோர் ராக்னராக்ல ஹெலாவா ஆக்ட் பண்ணதுமே இவங்க தான். ஸ்குவிட் கேம் சீசன் 2 அண்ட் சீசன் 3 வந்து இந்த டைரக்டருக்கு ரொம்ப பெரிய பிரஷரா இருந்துச்சா. அதனால இந்த அமெரிக்கன் ஸ்குவிட் கேம்ல இவர் இன்வால்வ் ஆக மாட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் ஒரு பிரீமியர் இன்டர்வியூல ஃப்ரண்ட்மேன் அண்ட் அந்த ரெக்ரூட்டருக்கான ஒரு ஸ்பின் ஆஃப் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஃப்ரண்ட்மேனா ஆக்ட் பண்ண அந்த ஆக்டரும் ஜிம்மி ஃபெலன் ஷோல ஃப்ரண்ட்மேனோட ஸ்பின் ஆஃப் கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அதுக்கு ஏத்த மாதிரியே அந்த கேப்டன் பார்க்கோட வீட்ல அந்த ரெக்ரூட்டர் அண்ட் ஃப்ரண்ட்மேனோட போட்டோஸ்லாம் இருக்கும். அண்ட் இந்த சீசன்ல ஃப்ரண்ட்மேன் பிளேயர் 132 இருந்த ஒரு சீக்வன்ஸுமே அமைச்சிருந்தாங்க. அதனால அந்த ஸ்பின் ஆஃப் அப்படிங்கிறது ஃப்ரண்ட்மேனோட பேக் ஸ்டோரி அண்ட் அவர் எப்படி ஃப்ரண்ட்மேனா மாறினாரு அப்படிங்கிற மாதிரி காமிக்கப்படலாம். அதே மாதிரி சோல்ஜர் 11ஓட பாஸ்ட பத்தியும் ஒரு சீரீஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் இருக்கு. பட் என்னை கேட்டா சோல்ஜர் 11க்குலாம் கொடுக்கறது வேஸ்ட். சோ பேக்
பேக் டு அமெரிக்கன் ஸ்குவிட் கேம். இந்த அமெரிக்கன் ஸ்குவிட் கேம்ல கேஸ்டிங்கை பொறுத்தவரை கேட் பிளான்செட் இன்வால்வ் ஆகி இருக்கிறதுனால நல்ல ஹை ப்ரொஃபைல் ஆக்டர்ஸ் இந்த அமெரிக்கன் ஸ்குவிட் கேம்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை டிகாப்ரியோ ஸ்குவிட் கேம் சீசன் 3ல இருப்பாரு அப்படின்னு வந்த ரூமரை உண்மையாக்கிடுவாங்களோ? அப்படி பண்ணா நல்லா தான் இருக்கும். பட் அபிஷியல் கேஸ்டிங் இதுவரை கன்ஃபார்ம் ஆகல. அண்ட் இதோட டைரக்டர் டேவிட் ஃபின்ச்சர் அப்படிங்கிற மாதிரி எப்பவோ ஒரு ரூமர்ஸ் வெளியே வந்துச்சு. மேபி இவர் டைரக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா ரைட்டிங்ல இன்வால்வ் ஆகவும் நிறையவே வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் டேவிட் ஃபின்ச்சர் மைண்ட்ல பூந்து விளையாடக்கூடிய ஒரு ஆளு. ஐ மீன் இவரோட படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே சைக்காலஜிக்கல் த்ரில்லரா தான் இருக்கும். எல்லாமே தரமான மூவிஸ். நீங்க இவரோட மூவிஸ்லாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. 7, ஃபைட் கிளப், கான் கேர்ள், த கேம், த கேர்ள் வித் டிராகன் டாட்டூ, சோசியல் நெட்வொர்க், த கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன். இதுல த கேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்குவிட் கேம் மாதிரியான ஒரு படம் தான். ஐ மீன் எக்ஸாக்டா ஸ்குவிட் கேம் மாதிரி இருக்காது. ஸ்குவிட் கேம் பிடிச்சது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த கேம் அப்படிங்கிற படமும் பிடிக்கும். ஹைலி ரெக்கமெண்டட், செக் பண்ணி பாருங்க. சோ எந்த மாதிரி இந்த அமெரிக்கன் ஸ்குவிட் கேமை வந்து கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அண்ட் அந்த அமெரிக்கன் ஸ்குவிட் கேம்லயுமே ஃப்ரண்ட்மேன் மேபி இன்வால்வ் ஆகலாம். ஏன்னா இந்த இடத்துல இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அட்லீஸ்ட் சின்ன கேமையா கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்க என்ன இந்த ஸ்குவிட் கேம் எண்டிங்கை பத்தி நினைக்கிறீங்க? அமெரிக்கன் ஸ்குவிட் கேமுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.